மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தியாகராய நகர் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது திமுக கொடியை பிடித்தபடி அணிவகுத்து செல்ல 2 குதிரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை கண்ட தயாநிதி மாறன் குதிரைகளை திருப்பி அனுப்பும்படி கூறினார். பின்னர் பிரச்சாரத்தில் பேசிய அவர், கடந்த 10 வருடங்களில் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரதமர் மோடி செய்தது 0 என கூறினார். எங்கள் தமிழ் மக்களுக்கும் எங்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்த 10 ஆண்டில் மோடி செய்தது என்ன? 0 தானமா? அதாவது இந்த மோடி மாதிரி எங்களை மாதிரி நடிக்க முடியலையே, அவ்வளவு சிறப்பா நடிக்கிறாரு, மக்களை ஏமாத்துறாரு. தென் சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து டி நகரில் அறிவுசார் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், திகார் சிறையில் இருந்து வந்த கனிமொழி தேர்தலில் போட்டியிடும் போது தாம் போட்டியிடக்கூடாதா என்று கேள்வி எழுப்பினார். மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், சோனியா காந்தி தனது மகன் ராகுலையும் ஸ்டாலின் தனது மகன் உதயநிதியையும் முன்னிலைப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். திகார் ஜெயில இருந்துட்டு வந்து நீங்க போட்டி போடும்போது ராஜ்பவன்ல இருந்துட்டு வந்து நான் போட்டி போடக்கூடாதா? அப்போ மக்களாட்சி என்றால் உங்களுக்கு தான். They could have promoted it, they could have done it, but rather than promoted the youth of Tamil Nadu, they are just promoting one youth leader. Sonia Gandhi is promoting one, Mr. Stalin is promoting another. But how many times they're going to promote them? Let them promote it. It's going to be failed launch every time, I can tell you. மயிலாடுதுறை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதா திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மயிலாடுதுறை தொகுதி விவசாயத்தை நம்பியுள்ள பூமி என்றும் விவசாயிகளுக்கு எதிராக 3 விரோத சட்டங்களை மோடி அரசு கொண்டு வந்து விவசாயிகளை நசுக்கியதாகவும் குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறை புண்ணிய பூமி, விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்க புண்ணிய பூமி. விவசாய விரோத சட்டம் 3 சட்டத்தை கொண்டு வந்து விவசாய 3 விரோத சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை நசுக்கிய மோசமான பாசிச அரசு தான் மோடியோட அரசு. தூத்துக்குடி மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயசீலன் விளாத்திக்குளம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய விஜயசீலன், 2G வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருப்பதாகவும் இன்னும் எத்தனை நாள் கனிமொழி இங்கு இருப்பார் என தெரியாது என்றும் மோடி 3வது முறையாக பிரதமராக வர தமக்கு வாக்களிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். பணத்தை பெற்று 1.25 லட்சம் கோடி களவாண்டு ஜெயிலுக்கு போனாங்க. இப்போ அந்த கேஸ் அண்ணாச்சி சொன்ன மாதிரி அந்த கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வந்திருக்கு. இன்னும் எவ்வளவு நாள்னு தெரியாது, அவங்க எவ்வளவு நாள் இங்க இருப்பாங்கன்னு தெரியாது. இந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து மீண்டும் பிரதமர் மோடி அவர்களை நல்லாட்சி தொடர 3வது முறையாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.